MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வருகின்ற தேர்தலில் கண்டிப்பா டிஎம்கே வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் தான். ஆளுங்கட்சி தான், மிகப்பெரிய ஓட்டு வங்கி அவங்களுக்கு எப்பவுமே இருக்கதான் செய்யுது, அதுல மாற்றுக்கருத்தில். ஆனால் தற்சமயம் உள்ள அரசியல் சூழ்நிலை மற்றும் ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறதா நான் சொல்றேன். அஷ்டம சனி அப்படின்னாலே கண்டிப்பா அவருக்கு வந்து ஹெல்த் தான் பிரச்சனையா இருக்கும். ஹெல்த் பாதிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. உணவுல கரெக்டா இருக்கணும், கூட்டணிகள் கரெக்டா இருக்கணும், பழைய அமைச்சர்களை வந்து அரவணைச்சு போகணும், பழைய தலைவர்களோடு உறவுகள் சரியா இருக்கணும், சரியானபடி முடிவெடுத்து வேற்று மொழி இனத்தவர்களோடு உறவு கொண்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். ஜாதகம் வந்து நிறைய சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல் ரீதியா பாதிப்போட மன ரீதியா இருக்கு. முதல்ல விஜயை யாருமே ஒரு சீரியஸா எடுத்துக்கலங்கிறது தான் உண்மை. கடந்த 3 மாசத்துல விஜயை தவிர எதையுமே சீரியஸா எடுத்துக்கலங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு அவருக்கு கூடக்கூடிய கூட்டம் அதை பார்த்து ஆட்சியில் இருப்பவர்களாகட்டும் இல்லாதவர்களாகட்டும் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருக்காங்க. அவர் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, நிதர்சனமா மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவர் ஃபீல்டுல இது பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கான அந்த பாப்புலாரிட்டியும் அவருக்கான மதிப்பும் உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அந்த ரசிகர்களை ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மாற்றினால் விஜயின் பக்கம் அவர் பேருக்கேற்றபடி வெற்றி வந்து தீரும். நீங்க மற்ற மாநிலம் மாதிரி தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறவங்க ரொம்ப சிந்திச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தற்சமயம் உள்ள நிலைமைன்னா அவருக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமா கட்சியின் சார்பாக ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும்போது ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குனாலும் போட்டிகள் அதிகமா இருக்கு. அவருக்கு நல்ல காலம் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவரை விட நல்ல காலம் இருக்கிறவங்க ஓடுறாங்களே அதிகமா. அவருக்கு வந்து 2ல கேத்து கும்ப லக்னம் அவரு. ஸோ 2ல கேத்து இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்து மாஸ் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த சின்ன அந்த இப்போ இந்த 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்களோட ஓட் பேங்க் வந்து அவருக்கு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சரியானபடி முடிவெடுத்து சரியானபடி சிந்தனையோடு ஏக சிந்தனையோடு கூட்டணி அமைத்தால் வெற்றி இவருக்குத்தான். அந்த இடத்துல அவர் தவறினால் தவறான முடிவு வந்தே தீரும். ஏனென்றால் அவருக்கு நடக்கும் மகாதிசை கொடுத்து கெடுப்பான், கெடுத்து கொடுப்பான். பதவி பலம்ங்கிறது ஜாஸ்தி ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் துணை முதலமைச்சரானா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் யாரும் ஏற்றுக்க இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. பொலிட்டிக்கலாக அவருக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு பலத்தை எட்டக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. அஸ்ட்ராலஜிக்கலா எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்லை, சர்வைவல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பலம் இருக்கிறதும் இருக்காததும் அவருடைய கூட்டணியை பொறுத்து அமையும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தாவேக்கா. சரி, அவருக்கு வந்து எதிரியே அவங்க கட்சி ஆளுங்களாக தான் இருப்பாங்க. உடல் நிலையில அக்கறை செலுத்தணும், தேக ஆரோக்கியத்தை பார்க்கணும், சுற்றுப்பயணத்திலையும் பயணத்திலையும் வேற்று மொழி இனத்தவர்களோடு உறவு கொண்டால் வெற்றி அவருக்கும் சாதகமாக இருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது, இது சாதாரண இயக்கமும் கிடையாது. அவரோட ஹாரோஸ்கோப் வந்து வெரி பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப். அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த கரிஷ்மா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவர் சொன்னா கேட்கறதுக்குண்டான தன்மைகள் வந்து இப்போதைக்கு நிறைய இருந்துருக்கு. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த தேர்தலில் வாய்ப்புகள் என்பது ஒரு அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய பங்கு தரக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்டது. அவர் வந்து அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடுகளும் ரொம்ப அற்புதமா இருக்கு. அது வந்து அவருடைய ராசியும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ராசி. கண்டிப்பா வந்து சீமான் இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. கூட்டணி போனால் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு இவர் வளரலாம். அண்ணாமலைக்கு எப்பவுமே மக்களிடையே பெரிய ஆதரவு இருக்கு, அது நம்மளால பார்க்க முடியுது. பொறுப்புல இருந்தாலும் இல்லைனாலும் எதிர்காலம் அவருக்கு இந்த தேர்தலை விட்டுட்டு நீங்க அடுத்த தேர்தலில் தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறதா என்னுடைய அனுமானம். பெரிய பெரிய பொறுப்புகள்ல வரக்கூடிய அமைப்புகளும் அவருக்கு இருக்கு. ஆனா ஒன்னே என்னன்னா அவருக்கு எல்லாமே லேட்டா நடக்கும். மத்திய அமைச்சரவையிலும் சரி, மத்திய அரசாங்கத்திலும் சரி மிகப்பெரிய பதவிக்கு போவார். எப்படி இதுக்கு முன்னாடி எல்முருகன் சார் வந்து ஒரு ராஜ்யசபாவில் வந்து ஒரு அமைச்சராக வந்திருக்காரோ அதை போன்று இவர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படின்னா இவருக்கு பதவிகள் கண்டிப்பாக இருக்குது. பட் எம்எல்ஏவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அரசியல் அப்படின்னு நம்ம வரும்போது ஏன்னா 26 அப்படின்ன உடனே நம்ம கடந்த காலங்களையும் பேசிட்டு இருந்தோம். 26னா தேர்தல் தான், என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் 6ல இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னும் அதுக்கான நாட்கள் இருக்கு அப்படின்றதுனால நான் ஒவ்வொருத்தரா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 தலைவர்களை எடுத்துக்கிட்டு இந்த ஆண்டு அவங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர்
திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? அதாவது தற்சமயம் அவருக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால அஷ்டமம்ங்கிறது இருக்கு அவருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா உடல் ரீதியான அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இயங்கக்கூடிய விஷயங்களும் இப்பவும் சற்று மாற்றங்கள் இருக்கு. தவிர மக்களிடையே இருக்கக்கூடிய ஆன்டி இன்க்யூமன்சி ஃபேக்டரும் இருக்கு. அதிருப்தி என்பது இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய இடத்துல அவர் சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு என்ன சொல்றாங்க, அதை அவர் எப்படி வாங்கி பண்றாரு அப்படிங்கிறது தான் கவர்னன்ஸ். அந்த இடத்துல கேப் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். வருகின்ற தேர்தலில் கண்டிப்பா டிஎம்கே ஒரு பெரிய ஃபேக்டர் தான், ஆளுங்கட்சி தான், மிகப்பெரிய ஓட்டு வங்கி அவங்களுக்கு எப்பவுமே இருக்க தான் செய்யுது, அதுல மாற்று கருத்தில். ஆனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அகைன் அண்ணா சொன்ன மாதிரி தேர்தல் டேட்டு பிளஸ் கட்சி கூட்டணி கேம்பிளிங் இதெல்லாம் பொறுத்து தான் எந்த ஒரு தீர்மானமான விஷயத்தையும் சொல்ல முடியும். தற்சமயம் உள்ள அரசியல் சூழ்நிலை மற்றும் ஜாதகம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறதா நான் சொல்றேன். மேடம், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? சார் அவருக்கு இப்போ அஷ்டம சனி அப்படின்னாலே கண்டிப்பாக அவருக்கு ஹெல்த்து தான் பிரச்சனையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அவருக்கு ஆன்ம பலம் இருந்தாலும் கூட உடம்பு அதை அதுக்கு நம்மளோட எனர்ஜியை கேரி பண்ணி நம்ம எல்லா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அந்த ஆன்ம பலம் மட்டும் பொறுத்தாது, நம்மளோட உடம்புலையும் பலம் இருக்கணும். அவருக்கு இருக்கிற பெரிய இஷ்யூ அந்த ஹெல்த் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்டோபர் மாதம் அவருக்கு திருப்பி அதிசாரமாக குரு என்ன பண்ணுவார், ஜென்மத்தில் வருவார் அவருக்கு. ஸோ அந்த ஜென்ம குரு அஷ்டம சனி அவரோட உடல் நிலைமை ஃபர்தராக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. உங்களுடைய பார்வை? எல்லாருமே ஸ்தான பலத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஏசியத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தேவை உங்களுக்கு ஜோசியம் தானே வேணும். அப்போ ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். குரு 9ஆம் பார்வையா பார்க்கிறார். ஹெல்த் பாதிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. உணவுல கரெக்டா இருக்கணும், கூட்டணிகள் கரெக்டா இருக்கணும், பழைய அமைச்சர்களை அரவணைச்சு போகணும், பழைய தலைவர்களோடு உறவுகள் சரியா இருக்கணும், சரியானபடி முடிவெடுத்து வேற்று மொழி இனத்தவர்களோடு உறவு கொண்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த 7ஆம் வீட்டுக்குரியவன் ராகு இருக்கிறதுங்கிறது வெறும் பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்ல, பர்சனல் லைஃப்ல இருக்கிற பார்ட்னர்ஷிப் நம்ம கனெக்ட் பண்ணோம். அந்த பார்ட்னர்ஷிப் என்ன சொல்றாங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்ல, அவர் எங்க போறாருங்கிறத பார்க்கணும். 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றதும் 12ஆம் இடத்துக்கு கேது வருவதும் ஞானகாரகனும் குருவும் உச்சம் பெற்ற குருவும் சேருகிறார்கள். அதிசாரமா குரு ஜென்மத்துக்கு வரப்போறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம், மனோதைரியம், தெளிவான சிந்தனை, அழகான கூட்டணி அமைத்தால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா சார், அந்த முடிவு அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். குருவும் சாதகமாக இருக்கு. 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் கெட்டு போனாலும் குரு பார்வை ஒன்றே கோடி நன்மையை தரும்னு இருக்கு இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி யாருக்கு என்று. உங்களுடைய பார்வையில் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாரும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உடம்பு பிரச்சனை, உடம்பு இதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இடையில அடையார் பார்க்கில் அவர் வாக்கிங் போனதை பார்த்துருப்பீங்க. அவர் நடக்கும்போது பின்னாடி எல்லாரும் வேக வேகமாக ஓடி வரதை பார்த்துருப்பீங்க. அவர் ஹெல்த்தியாக இருக்காரா அப்படின்னு கேட்டீங்க. ஹெல்த்தியாக இல்லைன்னா எப்படி நடக்க முடியும் இல்லையா? இஸ் ஹெல்த்தி ஒன்லி. சின்ன சின்ன விஷயம் எல்லா மனுஷருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இதுதானே தவிர மற்றபடி அவர் ஹெல்த்தியாக தான் இத்தனை விஷயத்த பண்ணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்காரு. அதே மாதிரி நிறைய அரசியலில் இருக்கிறவங்க அவரோட பேரை சொல்லி இஸ் வெரி டேஞ்சரஸ் தென் த ஃபாதர்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேர் எடுத்திருக்காரு. அவரோட இதை பொறுத்தளவுக்கு ஃபைட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் ஏஜ் இப்போ இருக்கிற ஏஜ், அவர் இன்னும் நிறைய விஷயங்கள்ல நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா அவருடைய ஜாதகம், நீங்க கேட்ட மாதிரி ஜாதகம் நிறைய சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல் ரீதியா பாதிப்போட மன ரீதியா இருக்கும். அது மன ரீதியா, ஏன்னா அஷ்டம சனி எப்பவுமே உடலை நேரட்டா தாக்காது. இப்போ மன ரீதியா நான் உங்ககிட்ட ஏதாவது பேசினா அது உங்களுக்கு மன கஷ்டமாகும். இது எனக்கு பிடிக்காம இருக்கும், பிடிக்கலாம். ஆனா சரி, சுச்சுவேஷன் பேஸ்ட் இதை ஒத்துந்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவருக்கு நிறைய அஷ்டமசனில் தான் நிறைய பேர் வெற்றி இருக்காங்க. நீங்கள் அஷ்டமசனில் தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சில பேர் இந்த சின்னவங்க வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது அஷ்டமசனில் ஆகும், வீடு கட்டுறது அஷ்டமசனில் வீடு கட்டுவாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்டன் வரும், நிறைய சுமைகள் வரும். பட் ஆனாலும் அதை அவங்க லீட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு பாஜக அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் தான் அவர் நல்ல லீட் பண்ணுறதுக்குண்டான தன்மைகள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அஷ்டம சனி இவருக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும். எதிர அவருடைய அந்த ராசியாக இருந்தாலும் சரி அவருக்கு சாதகமாக தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள், அவருக்கு இந்த 26 இந்த ஆண்டு எப்படி இருக்கு சார்? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, விஜய் இவ்வளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளவு மக்கள் இடத்துல நேர்ல போய் இவ்வளவு பேசியிருக்காரு. நீங்கள நானும் 4 பேரை உட்காந்துக்கிட்டு
அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அவருடைய ஜாதகத்தில் கடகராசி சார், அஷ்டம ராகு சார், சனி வந்து சரியில்லை சார் அப்படின்னா நீங்க எதையுமே குறிப்பிட்டு பேசலாம ஒழிய அவருடைய உழைப்பை கணக்கு பண்ணோம்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல நான் மறுபடியும் ஒன்னே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை, புதிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த புதிய வாக்காளர்கள் ஓட்டா மாறுமா அப்படிங்கறத விஜய்க்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அந்த ரசிகர்களை ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மாற்றினால் விஜயின் பக்கம் அவர் பேருக்கேற்றபடி வெற்றி வந்து தீரும். இல்ல மாற்றினால் வெற்றி வந்து தீரும். மாற்றுவாரா? அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கா? அதுதான் அவர் உழைச்சிட்டு இருக்காரு. அந்த உழைப்பு தான் அவருடைய ஜாதகம். அந்த ஜாதகம் தான் அவர் யாருடைய சேரப்போகிறார், எப்படி காய்களை நகர்த்த போகிறார். அவருடைய கொடியிலேயே 2 யானைகள் போட்டிருக்காரு. அந்த 2 யானைகள் யாரு, அந்த 2 யானைகளை சமாளிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சார். இந்த எலெக்ஷனுடைய தீர்ப்பு புதிய வாக்காளர்கள், புதிய தலைவர்கள், புதிய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் மிகப்பெரிய எழுச்சி நிச்சயமாக வரும். விஜய் அவர்களுடைய இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? குறிப்பா விஜய் அவர்களை நீங்க பொறுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ரூலிங் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கியூம்பன்சிங்கிறது இவங்களுடைய நெகட்டிவ். அதே மாதிரி இவங்களுக்கு பல பாசிட்டிவ்ஸும் இருக்கு. அதிமுக 55 உடைஞ்சு கிடக்கு, வலுவான ஆப்போசிஷன் இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் உச்சபட்ச நடிகர் விஜய் உள்ள வந்திருக்காரு. முதல்ல விஜயை யாருமே ஒரு சீரியஸா எடுத்துக்கலங்கிறது தான் உண்மை. இதுதான் உண்மை. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் விஜயை வந்து சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிறதா உண்மை. கடந்த 3 மாசத்துல விஜயை தவிர எதையுமே சீரியஸா எடுத்துக்கலங்கிறதா உண்மை. இன்னைக்கு அவருக்கு கூடக்கூடிய கூட்டம், அதை பார்த்து ஆட்சியில் இருப்பவர்களாகட்டும் இல்லாதவர்களாகட்டும் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இருக்காங்க. 90% ஆஃப் தி யங் ஓட்டு இவருக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் தான் அதிக வாக்காளர்களா இருக்காங்க. அப்போ இந்த வாக்கெல்லாம் ஓட்டா மாறுமானா, அந்த ஓட்டா மாறப்போகுதா இல்லையாங்கிறது தான் நம்ம வந்து கடந்த 3 மாசம் நடந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுது. தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுகவும் மறுபடி தர்மம் வெல்லும். நீங்க என்னதான் நீங்க ஜீனியஸா இருந்தாலும், உங்களுக்கு என்னதான் அரசியல் அனுபவங்கள் இருந்தாலும், நீங்க பெரிய மேதாவியா இருந்தாலும், இயற்கை கடவுள் அதற்கு இருக்கக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்க முடியாது. அது காலத்துடைய மாற்றம், சுழற்சி முறை. அப்படிதான் இந்த நடிகரையும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னை பொறுத்த மட்டில் அவர்தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார். 8ஆம் இடம் அஷ்டம சனியிலிருந்து பாக்கியத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஜூன் 2க்கு அவருக்கு கடகத்துல குரு பயிற்சியே ஆகுது. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவருடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த ஜாதக நகர்வுகள் அந்த பிளானட்டோடைய இவல்யூஷன் எல்லாம் இருக்கு. அப்போ இன்னும் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 4 தடவை வெளியில வந்து அம்மா உண்ணாவிரதம் இருந்தாங்க காவேரிக்கு. பல தலைவர்கள் வெளியில வந்து போராடி இருக்காங்க. அப்படி அவர் வந்து போராட்டம் பண்ணி கைதானா கூட இன்னும் அவருக்கு அது பவர் சேர்க்கும். அவர் களத்துல இறங்கி மக்களுக்காக போராட்டம் செய்தார்னா இன்னும் பல மடங்கு அவருக்கு வாக்குகள் சேரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அரசியல் நகர்வுகள்ன்றது விளையாட்டு இல்ல. பழந்தின்னு கொட்டை போட்டவங்க 45-50 வருஷமா அரசியல் இருக்காங்க. சடனா ஒருத்தர் வந்து இந்த காலகட்டத்தில் அதை பண்றதுக்கு கொஞ்சம் கடினம் தான். ஆனாலும் இயற்கை எல்லாத்துக்குமே ஒரு பதில் வச்சிருக்கணும். மனிதனை விட இயற்கையும் கடவுளும் புத்திசாலித்தனம். கடவுளுடைய தீர்ப்பு நம்ம காத்திருப்போம். விஜய் அவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? 26 ஏப்ரலுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஜென்மகுரு. ராமர் வந்து வனவாசம் போனதே ஜென்மகுருல தான். அப்போ வந்து அவர் வந்து ஜென்மத்துல குரு வரும்போது அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்காது. அவர் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, நிதர்சனமா மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவர் ஃபீல்டுல இது பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கான அந்த பாப்புலாரிட்டியும் அவருக்கான மதிப்பும் உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இது வந்து அவர் வந்து சினிமால நடிச்சு அவரோட அந்த மாஸ் அட்ராக்ஷன்னால அவரை பார்க்கறதுக்காகவே கூட்டம் தான் வந்து அதிகமா இருக்கு. அவர் ஸ்கிரிப்ட் இல்லாம மக்களோட பிரச்சனை என்ன, நிஜமான பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு. அதுல வந்து அவர் வந்து வேலை செய்யறாரு. அந்த பக்கம் அவரோட போக்கஸ வந்து அவர் வந்து இது பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஓட் பேங்க் வந்து விஜய் பக்கம் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நாற்காலியில உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அவர் வந்து தான் கிட்ட இருக்கிற நிறைய மைனஸை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஜென்மகுரு அப்படின்றது வந்து கண்ணை மறைச்சிரும். அந்த கண்ணு மறைக்காம அவர் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி மக்களோட மக்களா அவர் வந்து ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணி பார்த்தாருன்னா கண்டிப்பா வந்து அவர் இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருப்பார். ரஜினி சார் வந்து ஒரு படத்துல சொல்லுவார், முத்துங்கிற படத்துல கரெக்டா அந்த சேர்ல போய் உட்காந்தோன்னா அப்படியே பேசுவார். பேசணுன்னா என்னப்பா அந்த சேர்ல உட்காரும் போது பேசினேன், அது என்னமோ தெரியலப்பா அந்த சேர்ல உட்காரும் போது உடனே அப்படி பேசிட்டேன் அப்படின்னு
சொல்லுவார். என்னுடைய கருத்து பிரகாரம், என்னுடைய இது பிரகாரம் அவர் அரசியல் இறங்கும் போதே ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவருக்கு இருக்கும். நீங்கள் மற்ற மாநிலம் மாதிரி தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறவங்க ரொம்ப சிந்திச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லுவாங்க. பட் கரெக்டாக ஓட்டிங் போடும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து ஒரு எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கும். ஜாதக பிரகாரம் தான் நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கோம். இப்போ இங்கே என்ன டிவியில் பார்க்குறோம், என்னென்ன செய்திகள் வருது, அதை கேதர் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு நான் இங்கே உட்காரல. நான் என்கிட்ட நீங்கள் கேட்டது அஸ்ட்ராலஜிக்கலாக, ரொம்ப அழகாக அஸ்ட்ராலஜிக்கலாக இவங்க சொன்னாங்க. அஸ்ட்ராலஜிக்கலான ப்ரெடிக்ஷன் வந்து கடகராசிக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடகராசிக்கு நல்லா இருக்கு. அதை விட யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ரிஷபராசி நல்லா இருக்கும். ரிஷபராசி யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. அதை விட நல்லா இருக்குமா அப்படின்னா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் மாறுமா? நீங்க இன்னைக்கு கேட்குறீங்க, இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன்னா அஸ்ட்ராலஜிக்கலாக கேட்குறீங்க, அஸ்ட்ராலஜிக்கலாக நான் ப்ரெடிக்ஷன் பண்றேன். பட் மை ப்ரெடிக்ஷன் வில் பி சேஞ்ச் ஆன் ஆஃப்டர் ஜனவரி. ஏன்னா ஜனவரியோ பிப்ரவரியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் டேட் அறிவிப்பாங்க. அது உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக நீங்கள் இந்த இன்டர்வியூ இருக்கங்காட்டி சொல்லி கொடுக்குறேன். தேர்தல் டேட் அறிவிக்கும் போது அந்த டேட் வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு கேட்பாங்க. நீங்கள் உங்கள் வீடு பால் காய்ச்சறீங்க, உங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, ஒரு அஸ்ட்ராலஜரை போய் மீட் பண்ணுறீங்க. இந்த டேட், இந்த வீடு வந்து என்னோட இது, எனக்கு இந்த டேட்ல பால் காய்ச்சலாமான்னு கேட்பீங்க. அன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்தால் பால் காய்ச்சுவீங்களா? அந்த டேட் உங்களுக்கு என்ன சரியில்லை. ஸோ தேர்தல் டேட்டுங்கிறது எந்த தலைவருக்கு, இந்த 4 தலைவருக்கு எந்த தலைவருக்கு சாதகமாக இருக்கு ப்ரீ ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், குழந்தை ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமான்னு. ஒரு இமேஜினேஷன்ல எனக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னுவாங்க, ஒரு பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. பேரு ஆணா இருந்தா இது, பெண்ணா இருந்தா இதுன்னு ரெண்டையுமே வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் எல்லாரும் சொல்லிடலாம். பட் ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் வந்த என்ன அந்த போலிங் டேட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபிக்ஸ் ஆகும்போது தான் தெரியும். சரி, நம்ம தமிழ்நாட்டை மட்டுமா எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பல ஊர்களில் இப்போ நடந்திருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய தன்மைகள் தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த டேட்டில் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு இருக்குது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ரிஷபத்திற்கு நல்லா தான் இருக்கு, அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. எடுத்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு அதை விட நல்லா இருக்கு, துலாத்துக்கு இன்னும் நல்லா இருக்கு. அப்படி பல ராசிகள் இருக்கு. காலகட்டங்களும் சூழ்நிலையும் சேர்ந்து தான் நீங்க அஸ்ட்ராலஜியை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஜாதகத்துல உள்ளது ஃபண்டமெண்டல் கண்டிஷன்ஸ். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவருக்கு வாய்ப்பு இல்லையானா அந்த லெகசின்னு இருக்கு இல்லையா, 70 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அவங்களுடைய லெகசின்னு இருக்கு. அதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இன்னைக்கு பூத் வரைக்கும் ஒரு சின்ன கடை கோடி வரைக்கும் இந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது என்னன்னா அமைப்பு ரீதியாக. வேற எந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கு அமைப்பு ரீதியான ஒரு உறுதிப்பாடு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கத்தான் செய்யும், எப்பவுமே இருக்கும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தற்சமயம் உள்ள நிலைமைன்னா அவருக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமா கட்சியின் சார்பாக ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும்போது எல்லாருடைய 360 டிகிரி அனாலிசிஸ், யார் யார் தேர்தலில் நிற்கிறாங்க, அவங்களுடைய ஜாதகமெல்லாம் எப்படி இருக்கு, யார் யார் என்னென்ன ராசி, இன்னைக்கு ஒட்டுமொத்த ஜியோகிராபிக்கல் அஸ்ட்ராலஜி சொல்லக்கூடியது என்ன, இதெல்லாம் நீங்க கணிச்சு பார்க்கும்போது ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குனாலும் போட்டிகள் அதிகமா இருக்கு. அவருக்கு நல்ல காலம் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவரை விட நல்ல காலம் இருக்கிறவங்க ஓடுறாங்களே அதிகமா. அப்ப அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா இஸ் a fair player in the market. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? சார், அவர் ரிஷபராசி, அவருக்கு வந்து 2ல் கேது, கும்ப லக்னம் அவர். ஸோ 2ல் கேது இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து மாஸ் அட்ராக்ஷன் இருக்கும். அவங்க வந்து பேசுறது வந்து மக்கள் வந்து நம்புவாங்க அவங்க பேசுறத. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மீடியா துறையிலையும் அவருக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அவர் வந்து இப்போ அவரோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அந்த ஜென்சி பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அந்த மாடர்ன் டெக்னாலஜி எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் வந்து நம்ம வந்து மாடர்னைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நினைச்சு அந்த மாதிரி அவர் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட அப்ரோச் வந்து போறதுனால ஸோ அந்த சின்ன அந்த இப்போ இந்த 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு அவங்களோட ஓட் பேங்க் வந்து அவருக்கு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். அதனால சான்சஸ் நிறைய இருக்கு. above 50 அப்படின்ற மாதிரி. ரைட் சார், உங்களுடைய பார்வை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தில் எல்லாருமே எல்லா ஜோதிடர்களும் பேசுறது சனி வந்து சாதகமாக இருக்கார், குடும்பமாக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் 3ஆம் இடத்துக்கு மாற போறார், 4ஆம் இடத்துக்கு அவர் அதிச்சாரமாக போறார். இதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். அந்த மகாதிசை தான் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருன்னு கேட்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியும், அதனால இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பொது வழியில் நான் பேச முடியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னை நம்பி ஒருத்தர் கொடுக்குற ஒரு நோயும் ஜாதகத்தையும் பப்ளிக்ல போய் நான் பேசுறது, அவருடைய மகாதிசையை பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா? ஆகவே அவருடைய ஜாதகத்தில் இப்போ என்ன
மகாதிசை நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்றவங்க பார்க்கணும். அப்ப அதை பார்க்கும்போது என்ன ப்ரிடிக்ஷன் வரும் அப்படின்னா, வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், ஆனால் சரியானபடி முடிவெடுத்து சரியானபடி சிந்தனையோடு ஏக சிந்தனையோடு கூட்டணி அமைத்தால் வெற்றி இவருக்குத்தான். அந்த இடத்துல அவர் தவறினால் தவறான முடிவு வந்தே தீரும். ஏனென்றால் அவருக்கு நடக்கும் மகாதிசை கொடுத்து கெடுப்பான், கெடுத்து கொடுப்பான். ஜாக்கிரதையாக முடிவெடுக்க வேண்டிய காலம். உங்களுடைய பார்வை. நீங்க இப்ப பேசும்போது எனக்கு கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க எடுத்த உடனே விஜய் சார் கேட்டீங்க, அடுத்து யாருக்கு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார். அப்போ போட்டி எங்க இருக்கு அப்படின்னு ஒரு இதுல வச்சுட்டாங்கன்னா, இங்க உதயநிதி, இங்க வந்து விஜய் சார், இங்க உதயநிதி சார், இங்க வந்து விஜய் சார், இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். கரெக்டா? அப்போ இதுதான் இன்னைக்கு மக்களுடைய மத்தியிலேயே இருக்கிறதுக்கு உண்டான ஃபேக்டரை வந்து நம்ம பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் இவர் வந்து அவரை ஏதாவது பேசியிருக்காருன்னா இல்லை, இவங்க யாராவது அவங்கள பேசியிருக்காங்களான்னா இல்லை, கட்சியினுடைய பேர் சொல்லி தான் பேசியிருக்கக்கூடிய தன்மைகளை நம்மளால பார்க்க முடியுது. இங்கே உதயநிதி சாருடைய ஹாரோஸ்கோப் வந்து பலமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 3 வருஷம் முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அரசியல் வரத்துக்கு முன்னாடி இருந்த அவருக்கும் இப்போ இருக்கிறவருக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றம் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கல், அந்த செங்கலை காமிச்சு ஒரு விஷயத்தையே மாற்றி தன்னுடைய ஓட் பேங்கிங் வந்து எடுத்திருக்கக்கூடிய தன்மைகள் அவர்கிட்ட இருக்கு. இவ்வளவு பேசுவார் அவரு பா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய தன்மைகள் வந்து இருக்கு. 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த இதுல வந்து ராகு வந்து இப்ப பிரயாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலம். இது 9, 10 2 இடத்துல பிரயாணம் பண்ணா அதனுடைய பலம் வீரியம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த பதவி பலம்ங்கிறது ஜாஸ்தி ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் துணை முதலமைச்சரானா ரொம்ப கஷ்டம் பா, அதெல்லாம் யாரும் ஏத்துக்க, நீங்க ஏத்துக்கிட்டாங்க. அவர் தைரியமா ஒரு இடத்துல நின்று சொல்றாரு, இளைஞர்களுக்கு 50% மேல வாய்ப்புகள் வந்து தரணும்னு சொல்றாரு. அப்ப அவர் ஜாதகம் பலம் இருக்குமா இருக்காதா? தைரியமா பேசக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கு. எந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், எந்த இடத்துல மன சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சில பேர் இந்த நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கைன்னு சொல்றாங்க, இந்த நம்பிக்கை பேர்ல அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா அது அவர் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது தனிப்பட்ட அஸ்ட்ராலஜருக்கும் இருக்கும், எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய தன்மைகள் வந்து இருந்துட்டு இருக்குமே தவிர, மற்றபடி பொலிட்டிக்கலா அவருக்கு சக்சஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அவர் இன்னும் மிகப்பெரிய ஒரு பலத்தை எட்டக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. போட்டி அப்படின்னு சொன்னா அவர் எடுத்து இதுல நிறுத்தினாங்கன்னா அவரை நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த விஷயத்துல அடுத்தபடியாக இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய இந்த வருட பயணம் அப்படின்றது எப்படி இருக்க போகுது? அஸ்ட்ராலாஜிக்கலா எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்லை. அதே மாதிரி பிராக்டிக்கலா எடுத்தீங்கன்னா அவருடைய இதுல பாத்தீங்கன்னா கட்சியை காப்பாத்துறதுல தான் அவருடைய முனைப்பு என்பது இருக்கு. சர்வைவல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு அம்மா மாதிரி எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியது இல்லை. அட்டாக்கிங் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு தேதிக்கு வேணும்னா கலைஞர் அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்தா அதை எப்படி நம்ம தாங்கி எஸ்கேப் ஆகுது, அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இல்லை. ஆக காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய, கட்சியை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தான் அது எதிர்ப்பு ஒரு வலுவா இல்லை. ஆக இந்த தேர்தலில் எப்படியாவது கட்சியை காப்பாற்றி, ஏன்னா அதுலேயே கட்சியிலேயே ஏகப்பட்ட பிளவு, நிறைய பேர் வெளியே போறாங்க, உள்ள வர்றாங்க, இந்த கணக்கே தெரியல, இன்னும் அடுத்து என்ன நடக்கும் தெரியல, அந்த நிலைமையில இருக்கக்கூடியதுனால இந்த பிரச்சனையில இருக்காரு. அதனால அவருக்கு பலம் இருக்கிறதும் இருக்காததும் அவருடைய கூட்டணியை பொறுத்து அமையும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தாவேகா. அந்த ஆப்ஷன் அவர் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறாருங்கிறத பொறுத்து எதிர்காலத்தில் அவருடைய இப்ப இந்த வரக்கூடிய தேர்தலில் அவருடைய கணக்குகள் சரியா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? சார், அவருக்கு வந்து எதிரியே அவங்க கட்சி ஆளுங்களா தான் இருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து உட்கட்சி பூசல் நிறைய இருக்கும் அவருக்கு. அவர் வந்து முதல்ல அந்த கட்சியில இருக்கிற பிளவுகளை வந்து அவர் சரி பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வந்து இங்க வந்து வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா கூட்டணி தான் வந்து அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத வந்து அவருக்கு வந்து டிசைட் பண்ணி சொல்லும். ஸோ கட்சி பிளவை வந்து அவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு, கூட்டணி வந்து அவர் யாரோட வச்சுக்கிறாரு, எந்த மாதிரி அஜெண்டாஸ் எல்லாம் அவர் கொண்டு வராரு, இப்ப இருக்கிற அரசியல்ல வந்து என்னென்னலாம் ஓட்டைகள் இருந்தது, அதை மக்களுக்கு வந்து அவர் எப்படி புரிய வச்சு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கையில எடுத்தாருன்னா அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து ரொம்ப கம்மி சார். உங்களுடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் இருக்கிறத பேசுவாங்களே ஒழிய, ஆனால் சனி வக்கரம் பெறுறத கணக்குல எடுக்கணும். வக்கரம் பெற்றால் 6ஆம் இடத்துக்கு உண்டான பலனை கிடைக்கும். அதே நேரத்துல ராகு எங்க இருக்க போறார் இந்த எலெக்ஷன் பீரியட்ல பார்க்கணும். குருவோட சேரக்கூடிய கேது எப்படி இருக்க போறார் அதையும் கணக்கு பண்ணணும். சனீஸ்வரர் 7ஆம் இடத்துல இருக்காருன்னு நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் சொல்றாங்களே, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குருவும் இவருக்கு எப்படிப்பட்ட புத்தியை கொடுக்கும்? பின்னாடி இருக்கக்கூடிய நிழல் யார், அந்த நிழல் எப்படிப்பட்ட
உட்கட்சி பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். எப்பவுமே எனக்கு பின்னாடி இருந்து ஒரு பலமான ஒரு ஆட்கள் வந்து புத்தி சொன்னாலோ கூட்டணிகள் அமைத்தாலோ அந்த கூட்டணிகளுடைய நிழல் வந்து எனக்கு தெளிவான சிந்தனையும் பக்கபலமாக இருக்கும். அது படை மட்டுமல்ல, தெளிவான சிந்தனையை கொடுத்து தீர்க்கமான முடிவை கொடுக்கும். ஆகவே அவருடைய ஜாதகத்துல நிறைய பேர் சனீஸ்வரரை சொன்னாலும் குரு சாதகமா இருக்கிறார், உச்சம் பெற போகிறார், அவருடைய மகா திசை அதுக்கு கை கொடுக்கும். உடல் நிலையில அக்கறை செலுத்தணும், தேக ஆரோக்கியத்தை பார்க்கணும், சுற்றுப்பயணத்திலையும் பயணத்திலையும் வேற்று மொழி இனத்தவர்களோடு உறவு கொண்டால் வெற்றி அவருக்கும் சாதகமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆண்டு? அவருடைய ஹாரோஸ்கோப் வந்து வெரி பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப். சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இங்கிருந்து பேசுறதுக்குண்டான சூப்பராக சொன்னார் அவர். அவரோட ப்ரெடிக்ஷன் நல்லா இருந்தது. சாதாரண விஷயம் கிடையாது, இந்த சாதாரண இயக்கமும் கிடையாது. அவரோட ஹாரோஸ்கோப் வந்து வெரி பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப். 1-2 வருஷம் எம்எல்ஏ இல்லை அவர். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 தடவைக்கு மேலே இருந்தார். ஒரு தடவை லோக்சபா எம்பியாவும் அவர் வந்து இருக்கார். கேபினெட் மினிஸ்டராக 2011 16 வரைக்கும் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2 டேர்ம் வந்து இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சியில் இத்தனை பேர்த்த தன்னுடைய ஆக்கர்ஷணத்தில் வைக்கிறதுக்குண்டான தன்மை வந்து அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவருடைய ஜாதகம் ஜெயிக்குமா, இங்கே தான் சப்ஜெக்ட். நான் சொல்றது இந்த காலகட்டத்தில் அவருடைய ஹாரோஸ்கோப் வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான, அவரை சாதாரணமாக எடை போட முடியாது. அவர் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு பெரிய தன்மைகள் வந்து இருக்குது. தலைவர்களில் இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே உதயநிதி சார் பற்றி சொல்லும்போது அவர் பேசும்பொழுது எப்போவுமே எதிர்க்கட்சி தலைவராக ஏடிஎம்கேவை தான் பேசுகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவர் சொன்னால் கேட்கறதுக்குண்டான தன்மைகள் வந்து இப்போதைக்கு நிறையா இருந்துருக்கு. சில விஷயங்களில் அவர் யாரை சேர்க்கிறாரு, யாரை சேர்க்க போறாரு, இதுதான் இங்கே வந்து ஒரு இது அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல அந்த கூட்டணியை பொறுத்தளவுக்கு நமக்கு அது ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். பட் இந்த இடத்துல அவர் நல்ல இதுக்கு வருவாரா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்ல நிலைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன்ல இருக்கு. மேபி என்னுடைய ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் ஆகலாம் எலெக்ஷனுடைய டேட் வந்துச்சுன்னா. பட் அவரை சாதாரணமாக எடை போட முடியாது. அவருடைய ஜாதகமும் சாதாரணமான ஜாதகம் கிடையாது. ஸோ அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு? அவருக்குன்னு ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்கு, அதுல ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. ஆனா பேச்சு வீரியமா இருக்கு. அவருடைய பேச்சை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அர்த்தமுள்ள பல விஷயங்கள் பேசக்கூடியவர், மக்களை வந்து சிந்திக்க தூண்டக்கூடிய சக்தியெல்லாம் இருக்கு. ஆனால் சில சமயங்களில் அவருடைய கோபமானது ஒரு தலைமை பண்புக்குடைய இதெல்லாம் இருக்கு. அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் என்கிட்ட இல்லை. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த தேர்தலில் வாய்ப்புகள் என்பது ஒரு அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய பங்கு தரக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மகேஷ் சார், உங்களுடைய பார்வையில் சீமான் அவர்களுக்கு இந்த 26 அஸ்வின் நட்சத்திரம் மேஷராசி அவருக்கு. அவரோட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏழரசன் நடக்கிறது நம்ம பார்க்க முடியும். சீமானாவுடைய காணொலியை யாராவது அவர் பேசுறதுனா கிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை மறந்துடுவாங்க. ஆக்சுவலி அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு. ஆனால் எனக்கு எப்பவுமே நான் ஒரு இது சொல்லுவேன், நீங்கள் எதை திருப்பி உச்சரிக்கிறீங்களோ அதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையாக அமையும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ பிரம்மமுகூர்த்தம் எடுத்து பூஜை பண்ணுவாங்க, நிறைய நான் இதாகணும் அதனால் அஃபர்மேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ணன் எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் போராளின்னு சொல்லிட்டு இருப்பார். இந்த போருக்கு போகும்போது போருக்கு தலைவராக இருக்கிறது அது வந்து போராளி. ஆனால் தலைவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அண்ணன் எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள். நான் என்னைக்கா பார்த்தா கூட அதை ஒரு தடவை ஃப்ளைட்டில் பார்த்தா, பட் சுச்சுவேஷன் எனக்கு அது சொல்ல முடியல. அவருடைய அந்த அஃபர்மேஷன் வந்து அதை திருப்பி அவரை கொண்டு வந்தா. ஏன்னா அவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப நல்ல ஜாதகம், தெளிவான முடிவு எடுக்கிறதுல இப்போ அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸாக அறிவிச்சிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து அவர் வந்து அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடுகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது வந்து அவருடைய ராசியும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ராசி, ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்ததில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ராசியில் அவரோட ராசி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒன்று தான், நம்ம என்ன உச்சரிக்கிறோமோ என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறதுல இந்த வாட்டி பாருங்களேன், அவரை வச்சு ஒரு நல்ல ஓட் பேங்கிங் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூட அவர்கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். தேர்தலில் சிங்கிள் மேன், அதாவது ஒரே ஒரு மனிதர் இத்தனை இடத்துக்கும் போவாரான்னா அது ஆச்சரியப்படக்கூடிய ஒரே நபர் அவராக தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர் ஜாதகம் ஜாதகம் தான். 7.5 சனி அவருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குது. மேடம், உங்களுடைய பார்வையில் சீமான் அவர்களுடைய பயணம் இந்த ஆண்டு? ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஒன் மேன் ஆர்மி. நம்ம வார்த்தைகளுக்கு பவர் இருக்குன்னு சொல்லுவார். ஆமாம், நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம அதுவாகவே, நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக தான் நீ ஆவ
அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. சாதாரண ஒரு இதுல இருந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்தது அவரோட வாக்கு, அவர் சொல்ல அந்த இது, அவரோட எய்ம், அதெல்லாம் தான். கண்டிப்பா வந்து சீமான் இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. வாக்கு வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு இவரும் ஒரு காரணமா இருப்பாரு கண்டிப்பா. சார் உங்களுடைய பார்வையில சீமானுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு? அவருடைய ஸ்டைல்லையே சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய முடிவு எடுத்தீங்கன்னா தெளிவான சிந்தனை இருந்தால் வெற்றி எம்பகம் தான். ஆனா அவருடைய ராசிக்கு கூட்டணி போவாரா? நான் சொன்னா கேட்பாரா? கூட்டணி போனால் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு இவர் வளரலாம். ஆனால் பாலிசி மேட்டர். அவருடைய ராசி அப்படி சார். அந்த கடைசி பஞ்ச் பண்ணி பேசுறாரு பாருங்க. அவருடைய ஸ்டைலில் நான் சொன்னேன், என்ன அவரால் பேச முடியல, அவர் மாதிரி என்னால் பேச முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, மேஷ ராசி அப்படிங்கிறவங்க தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனை உடையவர்கள். பணத்துக்கோ பதவிக்கோ பட்டத்துக்கோ டோன்ட் கேர், நான் இப்படிதான் இருப்பேன். அப்ப அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே காலம்தான் அவர்களுக்கு பதில் சொல்லணுமே ஒழிய நீங்களும் நானும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுல நிறைய தலைவர்கள் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த விதத்துல நிறைவா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவருடைய ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்குங்க இந்த பயணம்? அண்ணாமலைக்கு எப்பவுமே மக்களிடையே பெரிய ஆதரவு இருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியுது. பொறுப்புல இருந்தாலும் இல்லைனாலும் அது அரசியல் ரீதியா செயல்படுத்துறதுக்கு நீங்க பொறுப்பு பதவி என்பது தேவை. நீங்க வெறும் ஆதரவு வச்சுட்டு, அரசாங்கம்ங்கிறது ஒரு அமைப்பு, நீங்க எவ்வளவு பெரிய ஆதரவாள பர்சனா இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுவது என்பது ஒரு பதவி, நீங்க செயல்படுவதற்கு. அதுக்கு வந்து நீங்க வந்து அவரு எதிர்காலம் அவருக்கு இந்த தேர்தலை விட்டுட்டு நீங்க அடுத்த தேர்தலில் தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறதா என்னுடைய அனுமானம். உங்களுடைய பார்வை? சார் அவர் இப்போ பொறுப்புல இல்லை, ஆனா புதிய பொறுப்புகள், அதுவும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொறுப்புகளை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு அதிகமா இருக்கு. இந்த ஆண்டுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும் அவருக்கு. ஆனா அவருக்கு வந்து இப்ப அஷ்டம சனி போயிருக்கு, கடகராசி வர, அடுத்து வந்து ஜென்மகுரு வரும், எல்லாமே இருக்கும். அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்குமே வந்து பவர்ஃபுல்லான ஜாதகம் தான். பெரிய பெரிய பொறுப்புகள்ல வரக்கூடிய அமைப்புகளும் அவருக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு என்னன்னா, அவருக்கு எல்லாமே லேட்டா நடக்கும். அது ஒண்ணுதான் அவரோட ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா, அவரோட ஜாதகத்துல அது ஒரே ஒரு டிராபேக் தான் இருக்கும். லேட் பிக்கப்பா இருக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும் அவருக்கு. சார் உங்களுடைய பார்வையில்? 1967 அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மாறுதல் வந்ததுன்னு சொன்னேன். 2025 அண்ணாமலை அப்படின்னு சொன்னா அதிர்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நடிகரே அண்ணாமலையில வந்து அதிர வச்சார். அப்படிப்பட்ட ப்ரொனாலஜி பெயர் கொண்டவர் அண்ணா. அங்க அண்ணா, இங்க அண்ணாமலை, எல்லாருமே அந்த ப்ரொனாலஜி எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா அவருடைய ஜாதக ரீதியா தான் இப்ப நம்ம கொஸ்டின் பண்றோம். யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நோ டவுட் நாலேஜபிள் பர்சன். அந்த அஷ்டமி சனி காலத்துல அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள் அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஜென்மத்துல வரப்போற குரு, இங்க 7ஆம் இடத்துல வரப்போற ராகு, இப்ப 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம ராகு, சனி வக்கரத்துக்கு போறார். எல்லாமே பாக்கியஸ்தானத்துல இருக்காருன்னு சனியை சொல்லுவாங்க. ஆனா சனி உங்களுக்கு வக்கரத்துக்கு போக போகிறார். அப்படி போகும்பொழுது இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, மத்திய அமைச்சரவையிலும் சரி, மத்திய அரசாங்கத்திலும் சரி, மிகப்பெரிய பதவிக்கு போவார். நிச்சயமாக கோலோச்சுவார். தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய துண்டையும் நிச்சயமாக அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மத்தியத்தில் இவர் கோலோச்சுவார் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. இந்த ஆண்டுக்குள்ள நிச்சயமாக குரு வந்து உச்சத்துல வராரு இல்லைங்களா, ஜென்மத்துக்கு வராரு. அது மட்டும் இல்ல, ஞானகாரகன் கேதுவோட போய் உட்கார்றாரு இல்லைங்களா. 7ஆம் இடத்துல போய் இருக்கிற ராகு அவருக்கு அற்புதமான ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, வேற்றுமொழி இனத்தவர்களோடு உறவு, அதனால் பதவிகள், லாபம், பேரும் புகழும் வந்தே தீரும். சார் உங்களுடைய பார்வையில் அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆண்டு? மிகப்பெரிய வேகத்தில் மிகப்பெரிய போஸ்டிங் அடைஞ்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ட்ராலஜிக்கலாகவே நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இருக்கு. எஸ், ரைட் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விதமாக நான் அதை பிரிக்கிறேன். ஹாரோஸ்கோப் ரீதியாக 3 விதமாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, இந்த மாநிலங்களவையில், அதாவது இந்த எம்எல்ஏவோட இதில் வந்து அவருக்கு வாய்ப்புகள் வந்து எப்போவுமே நான் 2 பாயிண்டாக எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த தேர்தல் டேட் எனக்கு வேணும்னு சொன்னால், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும், அந்த இடம்னு பார்க்கணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணும்போது இவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். நான் இல்லை அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே. இல்லைங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், எப்படி இதுக்கு முன்னாடி எல்முருகன் சார் வந்து ஒரு ராஜ்யசபாவில் வந்து ஒரு அமைச்சராக வந்திருக்காரோ அதை போன்று இவர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படின்னா இவருக்கு பதவிகள் கண்டிப்பாக இருக்குது. பட் எம்எல்ஏவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ பாயிண்ட் 1 அங்கே வந்து ஒரு ஸ்டெப் பேக் வந்து அவருக்கு இருக்குது. பிகாஸ் அவருடைய ராசிக்கு
அவருடைய கிரக நிலைக்கு ஏதோ ஒன்று அவர் நம்பிக்கை வச்சு ஏமாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னப்பா நான் இவ்வளோ வேலை சொன்னால் ஆனால் வேலை பண்ணலையே, நான் சொல்கிறது உங்களுக்கு, நான் இவ்வளோ நம்பி உங்களை நம்பி நான் வந்து இறங்கியிருக்கேன், பட் நீங்கள் எனக்கு வேலை பண்ணலையேங்கிற ஒரு சின்ன துரோகம் இருக்கிறதுக்குண்டான விஷயங்களை நம்மளால் கணிக்க முடியுது. அது ஒரு கிரகங்கள். அதனால் அவர் கீழே அந்த ஒர்க்கிங் ஆட்களை வந்து ரொம்ப 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 பார்த்து செட் பண்ணணும். அவருடைய முடிவுகளில் நிறைய மாற்றிப்பார். சில மாற்றங்களே அவர் வந்து முடிவுகள் மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கிறத நான் வந்து பார்க்க முடியுது. ஒரு 2-3 வருஷத்தில் மாற்றங்களை வந்து என்னால் கணிக்க முடியுது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை நான் தனித்தனியாக வந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எனக்கு விட எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலிங் டேட்டும் ஆப்போசிட் பர்சன் யாருன்னு தெரியறதுக்கு தான். மற்ற ரெண்டையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. நிறைய தெளிவான கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிங்க. நிறைய தலைவர்களுக்கான அந்த பார்வை எப்படி இருக்குன்னு நம்ம பேசணும்னு விருப்பப்பட்டாலும், டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற ஒரு 6 தலைவர்கள் குறித்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இந்த தமிழகம் முழுக்க வந்து இவங்களுடைய நகர்வுகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 26 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அது சுபமான ஒரு முடிவா அமையுது அப்படின்னு. நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.